Yellowgreys. இந்த செஷன்ல நம்ம வந்துட்டு ஒர்க் ஃப்ளோ டைப்ஸில் ஃபஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ்னா என்னென்னு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு UiPathல நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் ஃப்ளோஸ் வந்து இருக்குது. ஸோ சீக்வன்ஸ், ஃப்ளோ சார்ட், ஸ்டேட் மெஷின், குளோபல் ஹேண்ட்லர், ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் ஃப்ளோஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்த சீக்வன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சீக்வன்ஸ்னால் என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதோட யூசேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மெயின் அப்படின்றதும் ஒரு சீக்வன்ஸ் தான். ஸோ இது மெயின். ஸோ வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணும்போது யூஸ்வலாகவே இந்த டிஃபால்ட்டாக அந்த மெயின் XAML வந்து க்ரியேட் ஆகிடும் டிஃபால்ட். ஸோ இந்த மெயின் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ நான் எப்படி வந்து நியூ சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். கோ டு டிசைன் டேப் அண்ட் கிளிக் ஆன் திஸ் நியூ பட்டன் அண்ட் தென் கிளிக் ஆன் திஸ் சீக்வன்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும். இதில் சீக்வன்ஸ் டிஃபால்ட்டாக நேம் இருக்கும் அண்ட் இந்த சீக்வன்ஸ் வந்து எங்கே லொக்கேஷன் வந்து எங்கே வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்றது வந்து பார்த்துருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு நியூ சீக்வன்ஸ் வந்து நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ லெட்ஸே நான் வந்து ஒரு எம்ப்ளாயி போனஸ் கால்குலேஷனுக்காக இந்த சீக்வன்ஸை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் ஒரு எம்ப்ளாயி போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுப்போம். நான் வந்து எம்ப்ளாயி போனஸ் கால்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் ஆன் கிரியேட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு நியூ சீக்வன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். அண்ட் இதோட சீக்வன்ஸோட நேமும் டிஸ்பிளே நேமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து எம்ப்ளாயி போனஸ் கால்க் அப்படின்னு வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் நேம் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் யூ கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கோ ஹியர். ஒன்று வந்து நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டா ரீநேம் கொடுத்து இங்கே வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் இந்த நேம்லேருந்து என்ன நேம் அப்படின்றது லெட்ஸே வந்து நான் கால்குலேஷன் கொடுக்குறேன். ஸோ நியூ நேம் வந்து கால்குலேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். பட் இங்கே வந்து நீங்கள் தான் மேனுவலாக வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ லெட்ஸே வந்து எம்ப்ளாயி போனஸ் கால்குலேஷன் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி கூட விட்டுடலாம். பட் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தட் வந்து ஆல்வேஸ் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இந்த சீக்வன்ஸோட டிஸ்பிளே நேம் வந்து ப்ராப்பரான ஒரு நேம், மீனிங்ஃபுல்லான ஒரு நேமாக வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீக்வன்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து அனடேஷன் ஆட் பண்ணணும். அனடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த சீக்வன்ஸுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து எதை பற்றியது, ஓகேங்களா, எதை பற்றி நம்ம வந்து இந்த சீக்வன்ஸ் இருக்கும், ஸோ என்ன இந்த சீக்வன்ஸில் என்ன பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற வந்து ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ரைட் கிளிக் ஆன் திஸ், தென் கோ டு அனடேஷன், கிளிக் ஆன் ஆட் அனடேஷன் ஆர் நீங்கள் வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் F2 வந்து ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த அனடேஷனில் நான் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, திஸ் ப்ராசஸ் is used to determine employee bonus based on age criteria. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அனடேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, தென் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து சீக்வன்ஸில் நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து 1 by 1 வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் சீக்வன்ஸ் அப்படின்னாவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்மாலர் ப்ராஜெக்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நான் ஸ்மால் வந்து பார்ட்டாக வந்துட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இது வந்து லீனியர் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது ஒரு வந்து லீனியர் ப்ராசஸ். அதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே போவோம். ஸோ அதனால் வந்துட்டு இது லீனியர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் a சிங்கிள் பிளாக். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த ஒரு பிளாக் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா, ஸோ இதுக்குள்ளே வந்து பிளாக்காக வந்து க்ரியேட் பண்ணிட்டு போவீங்க. ஸோ அதனால் வந்து இது சிங்கிள் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளோ சார்ட் நான் வந்து நெக்ஸ்ட் செஷனில் சொல்கிறேன். இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ ஃப்ளோ சார்ட் வந்து நம்மளால் வந்து ரீகனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்டிவிட்டியிலேருந்து என்னால் வந்து மறுபடியும் இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து போக முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் லூப் கண்டிஷன் வந்து என்னால் இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து பிரான்ச் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வந்து 1 by 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இட்ஸ் அ வெர்டிக்கல் ஆர்டரில் வந்துட்டு இருக்குது. ஓகே,
அதுதான் வந்து சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் சே வந்து நான் சொன்ன மாதிரி நான் ஒரு எம்ப்ளாயோட போனஸ் வந்து கால்குலேட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சே நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ STREMP நேம் எம்ப்ளாயி நேம் அண்ட் எம்ப்ளாயி நேம் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து YG அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ தென் வந்து நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்-K எம்ப்ளாயோட ஏஜ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது இன்டீஜர் EMP ஏஜ். ஓகே, ஸோ எம்ப்ளாயி ஏஜ் வந்து நான் வந்து ஒரு 40 கொடுக்குறேன். ஓகே, தென் வேரியபிள் பேனலில் போயிட்டு ஸோ எம்ப்ளாயி ஏஜ் இன்டீஜர் இல்லையா? ஸோ அதனால் 32ன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ தென் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இஃப் கண்டிஷன் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா int எம்ப்ளாயி ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 40. ஓகே, தென் அவங்களுக்கு வந்து போனஸ் எலிஜிபிள், அதாவது 40 வயசுக்கு மேலே அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போனஸ் எலிஜிபிள். நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் ரைட் லைன் வந்துட்டு நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ இந்த ரைட் லைன் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடும்போது இங்கே he is eligible for bonus அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு லெஸ் தென் இருந்தால் he is not eligible for bonus அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். go to debug step into. ஓகே, then click on continue. ஸோ ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எதுக்குள்ளே போகுது? ரைட் லைனுக்குள்ளே he is eligible for bonus because the employee age is 40. and ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா நீங்கள் வந்து இந்த அவுட்லைன் பேனலில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே அசைன் அண்ட் இஃப் ரைட் லைன் சீக்வன்ஸு ரைட் லைனு சீக்வன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இட் ஷுட் பி ப்ராப்பர். ஸோ என்னென்னா ஒரு சீக்வன்ஸ் நேம் கரெக்டாக இருக்கணும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அந்த சீக்வன்ஸுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே நேம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். லெட்ஸே வந்துட்டு இந்த பர்டிகுலர் அசைன் ஆக்டிவிட்டிக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டோரிங் எம்ப்ளாயி நேம் இல்லையா? ஸோ அதனால் எம்ப்ளாய் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இட்ஸ் ஸ்டோரிங் ஏஜ். ஸோ அதனால் அதாவது இந்த அசைன் அப்படின்றது அந்த ஆக்டிவிட்டியோட ரியல் நேம் பக்கத்தில் நம்ம ஆட் பண்ணணும். ஏன் வந்து ஆக்டிவிட்டியோட ரியல் நேம் பக்கம் ஆட் பண்ணுறோன்னா ஸோ அது இருந்தால் தான் உங்களுக்கு அது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து இந்த ரைட் சைடு அவுட்லைன் வந்து ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எம்ப்ளாய் ஏஜ் அண்ட் இங்கே வந்து இஃப்பில் வந்துட்டு இஃப் வந்து போனஸ் கால்குலேஷன் அண்ட் தென் இந்த கண்டிஷனில் இது வந்து சீக்வன்ஸ் வந்து bonus allowed and இந்த ரைட் லைன் வந்து let's say வந்து bonus allowed result. then இங்க வந்துட்டு so it's about bonus not allowed. okay, and இங்கேயும் வந்துட்டு bonus not allowed result. ஓகே, ஸோ நான் ஏன் நான் இவ்வளோ ப்ராப்பராக வந்து இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து நீங்கள் அவுட்லைன் பேனல் பார்த்தா அசைன் எம்ப்ளாயி நேம், அசைன் எம்ப்ளாயி ஏஜ் அண்ட் இஃப் போனஸ் கால்குலேஷன். ஸோ இந்த ப்ராப்பரான ஒரு மெத்தடுக்கு தான் நம்ம வந்து இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் யாராவது வந்து இந்த சீக்வன்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன வந்துட்டு இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் என்ன சொல்லுது, இதில் என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாமல் இப்படி பார்த்தாவே நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட அவங்களால ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்து லெட்ஸே வந்து ஒரு அசைன் ஆக்டிவிட்டி வந்து எம்ப்ளாயி நேம்னு கொடுக்காம அசைன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ இது என்ன ஆகும்னா ப்ரொடக்ஷனில் ரன் ஆகும்போது ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா என்ன சொல்லுன்னா இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் ஒரு அசைனில் வந்துட்டு எரர் அப்படின்னு சொல்லும். ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணல அப்படின்னா வேறு யாராவது க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அசைனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஆல்வேஸ் ஃபாலோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தட்.